ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் மாஷா. வெல்கம் பேக் டு எஃபி டைனி ஃபுட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். மக்களை எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு, சட்டியும் வச்சாச்சு. அதில் இப்போ நம்ம நெய்யை ஊற்றிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா ரவா கேசரி. மக்களே பார்த்தீங்களா, இதுதான் என் செல்ல முயல். யார் என் வீட்டுக்கு முன்னாடி லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்குது? யாருடா நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேட்டேன். என்ன யாருன்னு தெரியாதா உனக்கு? சொல்லு. இப்போ என்ன சூடாயிடுச்சு, முந்திரியும் திராட்சையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துடலாம். யாருன்னு தெரியலன்னு தானே கேட்குறேன், யாருன்னு சொல்லு. நான் தான் சின்சான். சின்சான்னா ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? என்ன ஒரு கால சோதனை. ஆமா, நீ வந்து மாஷா தானே? ஆமா, நான் தான் மாஷா. நீ தான் சின்சானா? உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சரி, வந்துட்டேன். வெல்கம் டு மை ஹோம். தேங்க்யூ. வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு என்ன தர போறீங்க? என்ன செஞ்சு தர போறீங்க? இன்னைக்கு நான் கேசரி தான் பண்ணேன், அதே உனக்கும் தரேன். ஐ, கேசரியா? எனக்கு பிடிக்கும், உனக்கும் பிடிக்குமா? பிடிக்கும் பிடிக்கும். வா, இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடுவோம். நான் இப்படித்தான் லூசுமா டான்ஸ் ஆடிட்டே இருப்பேனே. நீ லூசு மாதிரி ஆடிக்கிட்டே இரு. வாங்க நம்ம போய் கேசரி செய்கிற வேலையை பார்ப்போம். இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்தாச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த இருக்கிற நெய்லேயே நம்ம ரவாவையும் வறுத்து எடுத்துடலாம். அப்போ தான் கேசரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா நல்லா வறுத்தாச்சு. நம்ம அதில் தண்ணியை ஊற்றி நம்ம இப்போ கிண்டிடலாம். ரவா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கேசரிக்கு தேவையான ஃபுட் கலரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி ஒரிஜினலாக மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகா இருக்கு அண்ட் டேஸ்டியா இருக்கும் போலக்க.
குடு குடு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூடான சுவையான கேசரி ரெடி. இந்தா சின்சான் சாப்பிடு. இனிமே நானும் சின்சானும் சேர்ந்து தான் சமைக்க போறோம்.